அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஸ்டார் டெஸ்ட் பேட்சினுடைய 5வது தேர்வு ஓகேவா? அதனோட வேர் டூ ஸ்டடி அத பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்ல வந்து தமிழ் புத்தகத்துல 7th செகண்ட் டெர்ம் போக போறோம் இப்போ நம்போ. ஓகேவா? செகண்ட் டெர்ம்ல இயல் இலக்கணம் மற்றும் பாடத்திட்டத்தின்படி படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை மற்றும் தொடர் வகைகள். ஓகேவா? இந்த சாப்டர் வந்து நான் பிடிஎஃப் ஃபார்ம் குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம வீடியோவும் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருந்தா சொல்லை கண்டறிக. இது வந்து வீடியோ பண்ண அவசியம் இல்ல. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். நீங்களே படிச்சு முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, அகரமுதலி. ஓகேவா? அகரமுதலி ஒரு வீடியோ வரும். நட்பாராய்தல் புறங்கூறாமை திருக்குறள்ல இருந்து. ஸோ இதான் வந்து தமிழுக்கான 100 மார்க்குக்கான சிலபஸ். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு போறோம். ஜிஎஸ்ல ஒரு சின்ன ஒரு மாறுதல். என்ன மாறுதல் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்ரி டெஸ்ட்ல உங்களுக்கு ரீசனிங்கும் கூட சேர்ந்து வைக்க போறோம். எப்படின்னா, இப்போ ரேஷியோ வந்து கணிதத்துல வந்து ஆவரேஜ் அண்ட் ரேஷியோ வந்து 5th டெஸ்ட்ல வரப்போகுது இல்லையா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு 15 கேள்விகளும் ரீசனிங் ஓகேவா? ரீசனிங்ல உங்களுக்கு 10 கேள்வி வரப்போகுது. ஸோ என்ன சாப்டர் சார்? என்ன சாப்டர் அப்படின்னா, முதல் சாப்டர். ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இதுக்கப்புறம் 5வது டெஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு 2 சாப்டர் வரப்போகுது. ஓகேவா? சாப்டர் 1 அண்ட் 2 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனலாகின்னு சொல்லுவாங்க. ஒத்த தன்மை. ஓகேவா? ஒத்த ஒத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து அனலாகி. செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, வகைப்படுத்துதல். ஓகேவா? வகைப்படுத்துதல். சோ ஆங்கிலத்துல என்ன கிளாசிபிகேஷன். ஓகேவா? அப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 சாப்டர் இது வந்து சேரப்போகுது. ரீசனிங்ல உங்களுக்கு 10 கேள்வி வரப்போகுது. ஓகேவா? ஒத்த தன்மை, ஆங்கிலத்துல அனலாகி, வகைப்படுத்துதல், கிளாசிபிகேஷன். ஓகேவா? இது வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல்ல படிக்கணும். ஓகேவா? வெர்பல்ல என்ன இருக்கோ அதே போல சேம் கன்டென்ட் நான் வெர்பல்லயுமே படிக்கணும். ஓகேவா? இது பார்த்து எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசு. ஓகேவா? சோ மாநில அரசு பார்த்தீங்கன்னா 8th, 10th, 12th ஆல்ரெடி நானு 12th இது போட்டாச்சு. இது பார்த்துட்டாலே நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து இந்திய மேம்பாட்டு அனுபவம் 11th புக் மேக்ஸிமம் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா நீங்க படிச்சுக்கிடுங்க. அடுத்து இது கண்டிப்பா இந்த வீடியோ வரும். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். கண்டிப்பா இது ஒரு 3 வீடியோ வரும். ஓகேவா? 3 வீடியோ அப்ப சொன்னாதான் கிளியரா வந்து சொல்லி தர முடியும். அப்படி இல்லன்னா மேக்ஸிமம் 2 வீடியோக்குள்ள முடிச்சு பார்க்கிறேன். இது 10th புக்ல மட்டும் பார்த்தா போதும். 11th புக்ல அது தனியா நமக்கு டெஸ்ட் வரும்போது நம்ம தனியா படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதான் வந்து இதற்கான வேர் டூ ஸ்டடி. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். படிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ.